அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 5ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அலகு 1 வடிவியல் என்னும் பாடத்தை இப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம். வடிவியல் என்னும் பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது வடிவங்களை பற்றி. உங்களுக்கு தெரிந்த வடிவங்கள் ஏதாவது பெயர்களை கூறுக. சதுரம், செவ்வகம், முக்கோணம், நாற்கரம், சரிவகம் இவை அனைத்துமே வடிவங்கள் தான். வடிவங்கள் எதற்காக கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வடிவங்கள் எதற்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, பூமியில் உள்ள நிலங்களை அளப்பதற்காகவும் கட்டுமானத்திற்காகவும் மற்றும் கைவினை தொழில்கள் போன்ற மனிதர்களின் தேவைகளுக்காகத்தான் வடிவியல் உருவாக்கப்பட்டது. சுற்றுப்புறத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலுமே வடிவங்களின் தாக்கம் இருக்குது. உதாரணமாக வீடுகள், கட்டிடங்கள், மிதிவண்டி, பேருந்து, நம் வீட்டில் பார்க்கக்கூடிய பொருட்கள், நீங்கள் விளையாடக்கூடிய பொம்மைகள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எழுதுகோல், புத்தகம் இவை அனைத்துமே சில வடிவங்களை பெற்றுள்ளன. இந்த பொருட்களை பார்த்தவுடனே அப்பொருட்களின் வடிவங்களை நம்மால் அடையாளம் கண்டு கூற முடியும். நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே முப்பரிமாண வடிவங்களைத்தான் கொண்டுள்ளது. நாம் இன்றைய வகுப்பில் இரு பரிமாண வடிவங்கள், முப்பரிமாண வடிவங்கள், முப்பரிமாண வடிவங்களான கனசதுரம், கன செவ்வகம், உருளை, கோளம், கூம்பு ஆகிய பொருட்களை பற்றியும் அப்பொருட்களின் பண்புகளை பற்றியும் நாம் இந்த வகுப்பில் பார்ப்போம். மாணவர்களே, இப்போது நான் சில வடிவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்பொருள்களின் வடிவங்களை உங்களால் கூற முடியுமா என்று பாருங்கள். இந்த வடிவத்தை பாருங்க. இது என்ன வடிவம்? இது சதுர வடிவம். இது என்ன வடிவம்னு கூற முடியுமா உங்களால? இது என்ன வடிவம்? செவ்வக வடிவம். இது என்ன வடிவம்னு சொல்ல முடியுமா? இது என்ன வடிவம்? முக்கோணம். இது என்ன வடிவத்தில் உள்ள பொருள்னு சொல்ல முடியுமா? இது என்ன வடிவம்? அருங்கோணம். இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய கடிகாரம் என்ன வடிவம்? வட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு சதுரமாக இருக்கலாம். அப்போ நம்ம சுற்றுப்புறத்தில் நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லா பொருட்களுமே சில வடிவங்களை கொண்டுள்ளன. நாம் இன்று முப்பரிமாண பொருட்களின் இரு பரிமாண வடிவங்களை பற்றி பார்ப்போம். இப்போ படத்தில் பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாமே முப்பரிமாண பொருட்கள். இந்த முப்பரிமாண பொருட்களிலிருந்து இரு பரிமாண வடிவங்களை நம்மால் கூற முடியும். முதல் படத்தில் ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்தில் உள்ள ஒரு வடிவம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இந்த கட்டிடத்தில் என்ன வடிவம் தெரியுது? செவ்வக வடிவம் தெரியுது. ரெண்டாவது படத்தில் பாருங்க, என்ன வடிவத்தை உங்களால் சொல்ல முடியும்? செவ்வகம் சொல்ல முடியும், சதுரம் சொல்ல முடியும். மூணாவது படத்தில் பாருங்க, என்ன வடிவம் தெரியுது? வட்ட வடிவத்தில் உள்ள ஒரு கட்டிடம். ஆக சுற்றுப்புறத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே என்ன வடிவங்களைத்தான் கொண்டுள்ளது? முப்பரிமாண வடிவங்களைத்தான் கொண்டுள்ளது. இந்த முப்பரிமாண பொருட்களிலிருந்து இரு பரிமாண பொருட்களை நம்மால் அடையாளம் கொண்டு அப்பொருட்களின் பெயர்களை நம்மால் சொல்ல முடிகிறது. இப்போது இரு பரிமாணங்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இரு பரிமாணங்கள்னா என்ன? இரண்டு பரிமாணங்களை மட்டும் கொண்ட வடிவங்கள். அதாவது ஒரு பொருளினுடைய நீளம் மற்றும் அகலம் என்ற இரண்டு பரிமாணங்களை மட்டும் கொண்ட வடிவங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் சதுரம். சதுரத்தில் இது நீளம், இது அகலம். நீளம், அகலம் ரெண்டு பரிமாணம் மட்டும் இருக்கணும். நீளமும் அகலமும் மட்டும் உடைய வடிவங்களை இரு பரிமாணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு உதாரணமாக சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் ஆகிய பொருட்களை இரு பரிமாண வடிவங்கள் அப்படின்னு நம்மால் உதாரணமாக கூற முடிகிறது. முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னா என்ன? முப்பரிமாண வடிவங்கள் என்பது ஒரு திட வடிவம். அதாவது ஒரு பொருளினுடைய முன்பக்க தோற்றம் மற்றும் பக்கவாட்டு தோற்றத்தை பார்ப்பது தான் முப்பரிமாணம். ஒரு பொருளை முன்பக்கத்திலையும் பார்க்கணும், பக்கவாட்டிலையும் பார்க்கணும். அது முப்பரிமாணம். மூன்று பரிமாணங்களை கொண்டுள்ள ஒரு வடிவமாக இருக்கணும். அந்த மூன்று பரிமாணங்கள் எது? நீளம், அகலம், உயரம்.
நீளம், அகலம், உயரம் என்ற 3 பரிமாணங்களை கொண்ட வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முப்பரிமாண வடிவங்கள் என்பது 3D, அதாவது 3 டைமென்ஷன். 2D என்பது இரு பரிமாண வடிவங்கள், 3D என்பது முப்பரிமாண வடிவங்கள். முப்பரிமாண வடிவங்களுக்கு உதாரணம் என்னென்ன பொருட்கள்? முப்பரிமாண வடிவங்கள்: பகடை, தீப்பெட்டி, பென்சில் பாக்ஸ், பந்து, பிறந்த நாள் தொப்பி போன்ற பொருட்கள் முப்பரிமாண வடிவங்கள். இப்போ நம்ம இரு பரிமாண வடிவத்திலிருந்து முப்பரிமாண வடிவங்களை எவ்வாறு வரைவது என்பதை பார்ப்போம். 2D 2 டைமென்ஷனல் வடிவத்திலிருந்து 3 டைமென்ஷனல் வடிவத்தை வரைய போகிறோம். இப்போ நம் படத்தில் பார்க்கக்கூடியது சதுர வடிவம். இது ஒரு சதுரம். இப்போ இந்த படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? 6 சதுரங்கள் உள்ளன. இந்த 6 சதுர வடிவமும் ஒரு இருபரிமாண வடிவம். இந்த இருபரிமாண வடிவத்திலிருந்து முப்பரிமாண வடிவமான கனசதுரத்தை எவ்வாறு வரைவது? 1 1 இந்த 2 சதுரமும் எதிரெதிர் திசையில் எதிரெதிர் பக்கத்தில் அமையும். 2 2 அப்படின்னு கொடுத்துருக்குது. வலது பக்கம் 1, இடது பக்கம் 1 எதிரெதிர் பக்கத்தில் வரும். 3 3 என்பது எதிரெதிர் பக்கத்தில் வரக்கூடிய சதுரங்கள். இந்த 6 சதுரங்களிலிருந்து முப்பரிமாண வடிவமான கனசதுரம் நமக்கு கிடைக்கின்றது. அதே போல் இரு பரிமாண வடிவத்திலிருந்து முப்பரிமாண வடிவத்தை எவ்வாறு வரைவது என்பதை பார்க்கிறோம். இப்போ படத்தில் 6 செவ்வகங்கள் உள்ளன. இந்த 6 செவ்வகத்திலிருந்து முப்பரிமாண வடிவமான கன செவ்வகத்தை எவ்வாறு வரைவது என்பதை பார்ப்போம். ஆக இரு பரிமாண வடிவத்திலிருந்து முப்பரிமாண வடிவத்தை நம்மால் உருவாக்க முடியும். முப்பரிமாண வடிவங்களான கனசதுரத்தின் பண்புகளை பற்றி இப்போது பார்ப்போம். இது கனசதுரம். இந்த கனசதுரம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். இந்த கனசதுரத்திற்கு எத்தனை முகங்கள் உள்ளன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முகம் என்பது கனசதுரத்தின் பக்கங்கள். எத்தனை சதுரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 2 3 4 5 6 மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளன? 6 சதுரங்கள் உள்ளன. இந்த 6 சதுரங்களும் கனசதுரத்தின் முகங்கள். முகங்கள் எத்தனை இருக்கு? 6 முகங்கள் உள்ளன. அடுத்தது விளிம்புகள். விளிம்புகள்னா என்ன? 2 கோட்டுத்துண்டுகள். இது ஒரு கோட்டுத்துண்டு, இது ஒரு கோட்டுத்துண்டு. இந்த 2 முகங்கள் இருக்கு இல்லையா? இந்த 2 முகங்களுக்கு இடைப்பட்ட கோட்டுத்துண்டு, அதுக்கு பேர் தான் விளிம்பு. கனசதுரத்திற்கு ஒரு முகம் இருக்கும், அந்த முகத்துக்கு பக்கத்தில் ஒரு முகம் இருக்கு இல்லையா? பக்கம் இருக்கு இல்லையா? அந்த 2 பக்கத்துக்கு இடையில உள்ள இந்த கோட்டுத்துண்டுக்கு பேர் தான் விளிம்பு. எத்தனை விளிம்புகள் உள்ளன? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் எத்தனை விளிம்புகள் உள்ளன? 12 விளிம்புகள் உள்ளன. விளிம்புகள்னா என்ன? 2 முகங்களுக்கு இடைப்பட்ட கோட்டுத்துண்டுக்கு பேர் விளிம்பு. அடுத்தது முனைகள். முனைகள்னா என்ன? 2 விளிம்புகளுக்கு இடைப்பட்ட புள்ளி. இது ஒரு விளிம்பு, இது ஒரு விளிம்பு. 2 விளிம்புகளுக்கு இடைப்பட்ட அந்த புள்ளிக்கு பேர் முனை. இதுக்கு பேர் விளிம்பு. இந்த கோட்டுத்துண்டுக்கு பேர் விளிம்பு, இந்த புள்ளிக்கு பேர் முனை, சதுரத்தோட பக்கத்துக்கு பேர் முகம். முனை எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் எத்தனை முனைகள் உள்ளன? இப்போ நம்ம பார்க்க போகிறது கனசதுரம். கனசதுரம் என்றால் என்னென்ன? கனசதுரம் என்பது ஒரு
முப்பரிமாண வடிவம். கனசதுரத்திற்கு எத்தனை முகங்கள் உள்ளன? 6 முகங்கள் உள்ளன. விளிம்புகள் எத்தனை? 12. முனைகள் எத்தனை? 8. அப்போ கனசதுரத்திற்கு பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கனசதுரம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். கனசதுரத்திற்கு அனைத்து பக்கங்களும் சமம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வடிவம் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வடிவம் இது என்ன வடிவம்? கனசதுர வடிவத்தில் உள்ள ஒரு அட்டைப்பெட்டி. இந்த கனசதுரத்திற்கு அனைத்து பக்கங்களும் சமம். சதுரம் அப்படின்னாவே 4 பக்கங்களும் சமம். கனசதுரத்திற்கும் அனைத்து பக்கங்களும் சமம். இது ஏன் வித்தியாசமாக இங்கே என்ன கலர் ஒட்டியிருக்கேன்? வெள்ளை. இந்த பக்கம் வெள்ளை. அப்போ எதிரெதிர் பக்கம், இது ரெண்டும் எதிரெதிர் பக்கம். இங்கே உள்ள கலரும் இங்கே உள்ள கலரும் ஒரே கலர். அப்போ இது ரெண்டும் எதிரெதிர் பக்கம். இதுவும் ஒரே கலர். அப்போ மொத்தம் எத்தனை கலர் இருக்குது? 1 2 3 4 5 6. இந்த 6 முகங்கள். முனைகள் 1 2 3 4 5 6 7 8. இந்த புள்ளிக்கு பேர் தான் முனை. இது மொத்தம் 8 முனைகள். விளிம்புகள், இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு, இந்த 1 2 3 4, இது மாதிரி எத்தனை கோடுகள் உள்ளன? எத்தனை விளிம்புகள் உள்ளன? 12 விளிம்புகள். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய முப்பரிமாண வடிவம் கன செவ்வகம். கன செவ்வகம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். கன செவ்வகத்தின் பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன செவ்வகத்திற்கு முகங்கள் எத்தனை? கன செவ்வகத்தின் முகங்கள் 6. கனசதுரத்திற்கு முகங்கள் 6. அதேபோல் கன செவ்வகத்தின் முகங்களும் 6. அதாவது 6 செவ்வகங்களை உடையது. முகங்கள் 6. முனைகள் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் எத்தனை முனைகள் உள்ளன? 8 முனைகள் உள்ளன. இதுக்கு பேர் முனை. இந்த புள்ளிக்கு பேர் 2 கோட்டு துண்டுக்கு இடைப்பட்ட பொது புள்ளி முனை. விளிம்புகள், எத்தனை விளிம்புகள் உள்ளன? விளிம்புகள்னா என்ன? 2 முகங்களுக்கு இடைப்பட்ட கோட்டுத்துண்டு. இது ஒரு முகம், இது ஒரு முகம். இந்த 2 முகங்களுக்கு இடைப்பட்ட இந்த கோட்டுத்துண்டுக்கு பேர் விளிம்பு. அப்போ கன செவ்வகத்தின் முகங்கள் 6, முனைகள் 8, விளிம்புகள் 12. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வடிவம் காமிக்கிறேன். இது என்ன வடிவம்? கன செவ்வக வடிவத்தில் உள்ள ஒரு அட்டை பெட்டி. இந்த கன செவ்வகத்திற்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம். இங்கே வெள்ளையாக உள்ள பக்கமும் இதுக்கு பின்னாடி வெள்ளையாக உள்ள பக்கமும் எதிரெதிர் திசை. இந்த எதிரெதிர் திசையை குறிப்பதற்காக தான் இரண்டும் ஒரே கலரில் ஒட்டப்பட்டுள்ளது. எதிரெதிர் பக்கங்கள் சமம். இந்த பக்கமும் எதிரெதிர் பக்கம். அதே மாதிரி இந்த மஞ்சள் கலரில் உள்ளது, இந்த மஞ்சள் கலரில் உள்ளதும் எதிரெதிர் பக்கம். மொத்தம் எத்தனை பக்கங்கள் உள்ளன? கன செவ்வகத்திற்கு 6 பக்கங்கள் உள்ளன, 6 முகங்கள் உள்ளன. முனைகள், எத்தனை முனைகள் இருக்கு? 8 முனைகள். விளிம்புகள், எத்தனை விளிம்புகள் இருக்கு? 12 விளிம்புகள். கன செவ்வகத்திற்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ கன செவ்வகத்தோட பண்புகள் என்ன? கன செவ்வகம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். கன செவ்வகத்துடைய முகங்கள் 6, முனைகள் 8, விளிம்புகள் 12. கன செவ்வகத்திற்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ கன செவ்வகம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய முப்பரிமாண வடிவம் உருளை. அப்போ உருளை என்பது ஒரு செவ்வகம். ஒரு செவ்வகமும் 2 வட்டங்களும் இணையும் போது நமக்கு என்ன வடிவம் கிடைக்குது? உருளை கிடைக்குது. இந்த உருளை ஒரு முப்பரிமாண வடிவம். இந்த உருளையின் அடிப்பகுதி வட்ட வடிவம். இது இரண்டும் வட்ட வடிவத்தில் உள்ள சமதளங்கள். இது ஒரு சமதளம், இது ஒரு சமதளம். இந்த 2 சமதளங்களுக்கு பொதுப்புள்ளி, வட்ட வடிவத்தின் பொதுப்புள்ளி, மையப்புள்ளி ஓ. வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தின் மேலுள்ள புள்ளி
பேர் கொடுத்துக்கிறேன். இந்த முனைக்கு பேர் ஏ, இந்த முனைக்கு பேர் பி, சி, டி. வட்டத்தின் மையப்புள்ளி என்ன எடுத்துக்கிறோம்? ஓ. முனை பேர் கொடுத்துக்கிறேன். ஒரு செவ்வகம், ஒரு செவ்வகத்துக்கு பேர் கொடுத்துருக்கேன். என்ன பேர் கொடுத்துருக்கேன்? ஏ, பி, சி, டி. அப்போ ஒரு உருளை என்பது ஒரு செவ்வகமும் 2 வட்டங்களும் சேரும்போது நமக்கு உருளை வடிவம் கிடைக்குது. இந்த வட்ட வடிவத்துக்கு பேர் சமதளம். இது பேர் என்ன? சமதளம். இங்கே ஒரு சமதளம், இதுவும் சமதளம். 2 சமதளங்களை கொண்டது. ஒரே ஒரு வலைபரப்பு. இந்த செவ்வக வடிவம் வந்து வலைபரப்பு, உருளையா அப்படி வலைபரப்பாக இருக்குது. அடுத்தது இந்த 2 சமதளங்களுடைய முனை இருக்கு இல்லையா? 2 சமதளங்கள் முனையிலிருந்து ஏலேருந்து டிக்கு உள்ள தொலைவு, இதுக்கு பேர் உயரம். இதுக்கு பேர் என்ன? உயரம். 2 சமதளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, 2 சமதளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு உயரமாகும். OA வட்டத்தின் மையப்புள்ளி இருந்து முனை, இதுக்கு பேர் ஆரம். பேர் என்ன? ஆரம். OA, OB, OC, OD இது 4ம் சமம். இதுக்கு பேர் ஆரம். ஆர். ஆரத்தை ஆங்கிலத்தில் ஆர் என குறிக்கலாம். AD, BC இது 2ம் உயரம். ஏலேருந்து டிக்குள்ள தொலைவு உயரம், பியிலேருந்து சிக்குள்ள தொலைவு உயரம். அப்போ உருளை என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். உருளைக்கு 2 சமதளங்கள் உள்ளன. 2 சமதளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு உயரம். இப்போ நான் உங்களுக்கு பொருள் காமிக்கிறேன். இது என்ன? நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய படி. இந்த படியோட அடிப்பகுதி பாருங்கள் எப்படி இருக்குது? வட்டமாக இருக்குது. மேல் பகுதி எப்படி இருக்குது? வட்டமாக இருக்குது. அப்போ 2 சமதளமும் ஒரு வலைதள முகமும் உடையது. உருளை என்பது 2 சமதளங்களையும் ஒரு வலைதள முகத்தையும் கொண்டது. இந்த 2 சமதளங்களுக்கு இடைப்பட்ட இந்த தொலைவு, இதுக்கு பேர் தான் உயரம். அப்போ உருளைக்கு உதாரணமாக கூறப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன? நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் பாட்டில், நம்ம வீட்டில் உள்ள கேஸ் சிலிண்டர், தண்ணீர் தொட்டி. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய முப்பரிமாண வடிவம் கோலம். இந்த கோலத்தினுடைய பண்புகள் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கோலம் என்பதும் ஒரு முப்பரிமாண வடிவம். கோலத்திற்கு ஒரே ஒரு மேற்பரப்பு மட்டுமே உண்டு. அந்த மேற்பரப்பானது ஒரு வலைதள பரப்பு. இது கோல வடிவம். இந்த கோல வடிவத்திற்கு ஒரே ஒரு மேற்பரப்பு மட்டும் உண்டு. இந்த மேற்பரப்பு எப்படி இருக்கும்? வலைதளமான ஒரு பரப்பை கொண்டது. கோலத்தின் மேற்பரப்பிலிருந்து மையப்புள்ளிக்கு சம தொலைவு இருக்கும். இந்த கோலத்தின் மையப்புள்ளியை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? O. கோலத்தின் மேற்பகுதியில் உள்ள ஒரு புள்ளி A. கோலத்தின் சுற்றளவு, கோலத்தின் சுற்றளவு மேற்பரப்பு. கோலத்தின் மையத்திலிருந்து கோலத்தின் மேற்பரப்பில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி, இந்த 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஆரம். OA = ஆரம். ஆரமை குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்து R. O என்பது மையப்புள்ளி. OA என்பது ஆரம், O என்பது மையப்புள்ளி. கோலம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். கோலத்திற்கு ஒரே ஒரு மேற்பரப்பு மட்டும் உண்டு. கோலத்தின் மேற்பரப்பிலிருந்து மையப்புள்ளி வரை உள்ள தொலைவு கோலத்தின் மேற்பரப்பிலிருந்து மையப்புள்ளிக்கு சம தொலைவு இருக்கும். கோலத்திற்கு முனைகள் கிடையாது, விளிம்புகள் கிடையாது. கோலத்திற்கு உதாரணமாக நீங்கள் விளையாடுவீங்கள்ல பந்து, இந்த பந்து கோல வடிவில் உள்ள ஒரு பொருள். அப்போ கோலம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். கோலத்திற்கு ஒரே ஒரு மேற்பரப்பு உண்டு. கோலத்தின் மேற்பரப்பிலிருந்து மையப்புள்ளிக்கு சம தொலைவு உண்டு. கோலத்திற்கு முனைகள் கிடையாது, விளிம்புகள் கிடையாது.
அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூம்பு. கூம்பு என்பதும் ஒரு முப்பரிமாண வடிவம். கூம்பு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கூம்பினுடைய அடிப்பகுதி வட்ட வடிவம், மேல் பகுதி ஒரு முக்கோணம் போல் இருக்கும். இந்த கூம்பினுடைய அடிப்பகுதி எப்படி இருக்கும்? வட்ட வடிவமாக இருக்கும். வட்டத்தின் மையப்புள்ளி நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஓ. இது கூம்பினுடைய முனை. முனை என்பது நம்ம பெயர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஏ, இது ஓ. கூம்பினுடைய இது வட்டத்தின் மேல் பகுதியில் உள்ள ஒரு முனை. இது பெயர் கொடுத்துக்கிறேன் பி. வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தின் மேல் பகுதி, அதாவது வட்டத்தின் சுற்றளவுக்கு உள்ள புள்ளி ஓபி என்பது கூம்பினுடைய ஆரம். கூம்பினுடைய மேல் முனையிலிருந்து வட்டத்தின் நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவு. கூம்பினுடைய மேல் முனையிலிருந்து வட்டத்தின் நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவு கூம்பின் உயரம். கூம்பின் உயரம் என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஹெச். உயரம் ஹெச். கூம்பின் மேல் முனையிலிருந்து வட்டத்தின் நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவு கூம்பினுடைய உயரமாகும். கூம்பின் மேல் முனையிலிருந்து வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி, எந்த புள்ளி வேணாலும் இருக்கலாம். கூம்பின் மேல் முனையிலிருந்து இங்கேருந்து பி இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் சி. கூம்பின் முனையிலிருந்து வட்டத்தின் சுற்றளவில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு எல், சாய் உயரம். கூம்பு என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். கூம்பினுடைய அடிப்பகுதி வட்ட வடிவமாயிருக்கும். கூம்பிற்கு ஒரே ஒரு முனை உண்டு. கூம்பினுடைய மேல் முனையிலிருந்து நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவு கூம்பின் உயரமாகும். கூம்பின் மேல் முனையிலிருந்து வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு கூம்பின் சாய் உயரமாகும். கூம்பின் உயரமும் கூம்பின் சாய் உயரமும் சமம் அல்ல. எல்லும் ஹெச்சும் சம அளவு கிடையாது. அப்போ கூம்பினுடைய பண்புகள் என்னென்ன? கூம்பு என்பது ஒரு முப்பரிமாண வடிவம். கூம்பினுடைய அடிப்பகுதி வட்ட வடிவம். கூம்பினுடைய மேல் முனையிலிருந்து நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவு, மையப்புள்ளி வரை உள்ள தொலைவு கூம்பின் உயரமாகும். கூம்பின் மேல் முனையிலிருந்து வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு கூம்பின் சாய் உயரம். கூம்பின் உயரமும் சாய் உயரமும் சமம் கிடையாது. இப்போ நான் இந்த பொருள் காமிக்கிறேன். இது என்ன வடிவத்தில் இருக்குது? கூம்பு வடிவத்தில் உள்ளது. இது கூம்பினுடைய மேல் முனை, முனைப்புள்ளி. இந்த பரப்பு எப்படி இருக்குது? ஒரு வலைதள பரப்பு. இது ஒரு வலைதள பரப்பு. இதன் அடிப்பகுதி ஒரு சமதளம். அந்த சமதளமானது வட்ட வடிவில் உள்ளது. கூம்பின் மேல் முனையிலிருந்து வட்டத்தின் நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவு உயரம். முனையிலிருந்து வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி, இங்கேருந்து இங்கே, இல்லை இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, எங்கே இடத்து வட்டத்தின் மேலில் எந்த புள்ளியை வேணாலும் இணைத்தாலும் அது கூம்பினுடைய சாய் உயரம். கூம்பிற்கு உதாரணமாக நம்ம என்னென்ன பொருட்கள் சொல்லலாம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா? சமோசா சாப்பிட்ருக்கீங்களா? இதெல்லாம் என்ன வடிவத்தில் இருக்குது? கூம்பு வடிவத்தில் இருக்குது. அப்போ கூம்பினுடைய உதாரணமாக கூறப்படக்கூடிய பொருட்கள் எது? ஐஸ்கிரீம், பிறந்தநாள் தொப்பி வச்சுருப்பாங்க, பிறந்தநாள் தொப்பி. சாலை தடுப்பு பகுதிகளில் முக்கோண வடிவத்தில் உள்ள ஒரு கூம்பு வடிவத்தில் உள்ள ஒரு தடுப்பு இருக்கும். அது கூம்பிற்கு உதாரணம். மாணவர்களே, இப்போ நாம் பயிற்சியில் உள்ள வினாக்களை பார்ப்போம். பாருங்கள், பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சில பொருட்களுடைய படங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் அதனுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. முதல் படம் பாருங்கள். என்ன படம் இருக்குது? ஒரு பந்து. நம்ம படித்தோமா? பந்து எந்த முப்பரிமாண பொருளை சார்ந்தது? பந்து என்பது அந்த பக்கம் பொருள் முப்பரிமாண பொருட்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பந்து எந்த முப்பரிமாண பொருள்? பந்து என்பது கோளத்தை சார்ந்தது. இப்போ பந்து என்பது கோளம். அடுத்து ரெண்டாவதாக பாருங்கள், ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கா?
இது எந்த முப்பரிமாண பொருளை சார்ந்தது? அப்போ அது உருளையுடைய முப்பரிமாணம். மூணாவதாக பாருங்கள், என்ன படம் கொடுத்துருக்காங்க? பகடை. என்ன படம் கொடுத்துருக்காங்க? பகடை. பகடை எந்த முப்பரிமாண வடிவம்? பகடை இது கனசதுரம். அடுத்து நாலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? சாலைகளுடைய தடுப்புகளில் வச்சுருப்பாங்க. இது எந்த முப்பரிமாண வடிவம்? கூம்பு. அடுத்தது ஒரு மேஜை. அந்த மேஜை எந்த முப்பரிமாண வடிவத்தை சார்ந்தது? கன செவ்வகம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சரியா தவறா? சில வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது சரியா தவறான்னு பார்க்க போகிறோம். முதல் வினா பாருங்க. கன சதுரமானது 6 சதுரங்களை கொண்டது. கனசதுரத்திற்கு எத்தனை முகங்கள்னு பார்த்தோம்? கனசதுரத்திற்கு 6 முகங்கள் அல்லது 6 சதுரங்கள் அல்லது 6 பக்கங்கள். முகம், சதுரம், பக்கங்கள் இவை அனைத்தும் ஒரே பொருளை தரக்கூடியவை. அப்போ கனசதுரமானது 6 சதுரங்களை கொண்டது. சரியா தவறா? என்ன விடை? சரி. ரெண்டாவது வினா பாருங்க. ஒரு கூம்பின் உயரமும் சாய் உயரமும் சமம். நம்ம என்ன பார்த்தோம்? கூம்பு பார்க்கும்போது கூம்பினுடைய உயரம் வட்டத்தினுடைய நடுப்புள்ளியிலிருந்து வரும். சாய் உயரம் வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியிலிருந்து வரும். அப்போ கூம்பினுடைய உயரமும் கூம்பின் சாய் உயரமும் சமம் அல்ல. சரியா தவறா? தவறு. மூணாவது வினா பாருங்க. ஒரு கனசதுரத்தில் 7 முனைகள் உள்ளது. கனசதுரத்தில் நம்ம எத்தனை முனைகள் அப்படின்னு படித்தோம்? கனசதுரத்திற்கு 8 முனைகள் உள்ளது. அப்போ இந்த வினா கனசதுரத்தில் 7 முனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரியா தவறா? தவறு. நாலாவது வினா பாருங்க. ஒரு உருளையில் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. உருளையில் மேலேயும் கீழேயும் 2 வட்டங்கள் இருந்தன. இந்த 2 வட்டங்களும் 2 சமதளங்கள் அப்படின்னு படித்தோம். அப்போ ஒரு உருளையில் மேலும் கீழும் 2 சமதளங்கள் உள்ளன. சரியா தவறா? சரி. அடுத்த கேள்வி. கோளம் ஒரு முப்பரிமாண வடிவம். கோளம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவ பொருள். அப்போ இது சரியா தவறா? சரி. மாணவர்களே, இன்னைக்கு நம்ம வகுப்பில் முப்பரிமாண பொருட்கள்லாம் எதுன்னு பார்த்தோம், அதனுடைய பண்புகள் பார்த்தோம். நன்றி.